வணக்கம். உங்கள் நடிகர் ஜீவா ரவி. இப்போ நான் பேச போகிற விஷயம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நாளைய உலகம், நாளைய எதிர்காலம் இளைஞர் கையில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா, போதை பழக்கம் தான் இளைஞர் கையில் அதிகமாகிட்டு வருது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் அந்த வருத்தம் உண்டு, பொறுப்புணர்ச்சி உண்டு. இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த போதை பழக்கம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை, நாளைய எதிர்காலம் எல்லாமே பாழாக போயிடுது. ஆர்ஜி சங்கர்னு ஒரு இளைஞர் நியூஸ் தமிழ் சேனலில் இருக்கார். அவர் அருமையான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஒரு விளையாட்டு மூலிமா, அதாவது ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் மூலிமா இதுக்கான விழிப்புணர்வை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதில் தென்னிந்திய பத்திரிகை யூனியன் இதில் கலந்துக்கிறாங்க. நானும் நேரில் ராணிப்பேட்டில் நடக்குது, ராணிப்பேட்டுக்கு நேரில் உங்கள் எல்லாரையும் சந்தித்து இதில் நல்ல விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த பழக்கத்தை ஒழிக்க, இந்த கெட்டதை ஒழிக்க. நாளை இது ஒரு கிருமி, புற்றுநோய், கேன்சர் மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர் கண்ட கனவு அதாவது என்னம்னா அது நடக்காமல் போயிடுமோன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் இளைஞரோட வாழ்க்கை அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை நிறுத்தணும், இதை ஏதாவது பண்ணணுன்றதுல நானும் ஒரு அங்கமாக உங்கள் கூட இருந்து என்ன பண்ணுமோ நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். ஆர்ஜே சங்கர் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் திரையுலகம் சார்பாக, சின்ன திரையுலகம் சார்பாக. வாழ்க பல்லாண்டு. நன்றி.